வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொண்ணு. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்க ஒரு கறி தான் பண்ணலாம். நம்ம புடலங்காய் எடுத்து எப்படி கறி பண்ணினாலும் இந்த குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறான். நான் கூட்டாக பண்ணி பார்த்தேன், ஃப்ரை பண்ணி பார்த்தேன், பொட்டேட்டோஸோட கூட போட்டு பார்த்தேன். எதுவுமே அவளுக்கு பிடிக்காத. அன்றைக்கெல்லாம் அவளுக்காக நான் வெண்டைக்காயோ இல்லை கோவக்காயோ இல்லை பொட்டேட்டோவோ ஒரு ஃப்ரை பண்ண வேண்டியிருந்தது. சரி, இது மாதிரி இல்லாமல் இந்த வெஜிடபிளும் அவளுக்கு கொடுக்கணுமே, இதுவும் அவள் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றி இது மாதிரி பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அவளுக்கு இது பொடலங்கானே தெரியலை. அது எப்படி பண்ணினேன் நன்னாவே அன்றைக்கி அவளுக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டா ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எப்படி பண்ணினேங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் இந்த பொடலங்காய் என்னென்னா அலம்பிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டேன். நான் பருப்பு வச்சுருந்தேன், பருப்பு கொடியே இதையும் வச்சுட்டேன். இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சேன். ரொம்ப தண்ணி விடலை, ஏன்னா இந்த வெஜிடபிளே தண்ணி விட்டுக்கோன்னு. அப்புறம் இங்கே ஒரு பெரிய கேப்சிகம், அதாவது குடமிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். முதல்ல இந்த தக்காளியை மாத்திரம் மிக்சியில் போட்டு நல்லா வெறும் தக்காளியையே நம்ம நல்லா கூழாக அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வானலியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு இங்கே கேப்சிகம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் ஸ்கொயராக நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணலை. நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இந்த கேப்சிகத்தை போட்டு அதை வதக்கி எடுத்தேன். ரொம்ப வதங்கணுங்கிறதுல ஆனால் சுருங்கும், அது அப்படியே கொஞ்சம் நம்ம வதக்கினாக்கா சுருங்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் அது இருக்கணும், தண்ணி கிண்ணி விட வேண்டாம். இதை முதல்ல வதக்கி எடுத்துட்டு இதை இப்போ வதங்கின்னு இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகி கொஞ்சம் அது சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ நான் எண்ணெயை விட்டு இதை வதக்கின்னு நான் கொஞ்சமாக தான் எண்ணெயை விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி தான் விட்டுட்டேன் நான். இதை கொஞ்சம் இப்போ வதங்கியாச்சு. இதை எடுத்து பாத்திரத்தை வச்சுட்டு அப்புறம் நம்ம குக்கரும் விசில் வந்துட்டு இது மாதிரி இருக்கிறத வெந்த காயெல்லாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நம்ம கேப்சிகம் வதக்கின எண்ணெயே பாக்கி இருந்தது. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வெடிச்சுடுத்து. நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் தக்காளி, அந்த தக்காளி விழுதை போட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வெந்து கடிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சுருங்கி வதங்கணும். அப்போ தான் அதனோட பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். அப்போ பார்த்தாக்கா இதில் நான் விட்ட எண்ணெய் போரலை. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா ஒரு டீஸ்பூன் கூட எண்ணெயை விட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இதை. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் வதங்கினப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டோம். இந்த பொடியும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இதுவும் ஒரு மாதிரி ரா ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகா பொடியும் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன், இது 2த்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தனியா பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு மாத்திரமா இருக்கிற உப்பை போட்டுட்டேன் நான். இப்போ நான் அந்த எண்ணெயை விட்டதுனால இந்த பொடியெல்லாம் கூட நல்லா அதுலேயே வதங்கிடுது. இது தனியா பவுடர், ஜீரகம் நான் போட்டதுனால நான் ஜீரக பொடி போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த பொடி இல்லாமல் நான் சொன்னாப்பில் நல்லா இந்த எண்ணெயிலேருந்து வதங்கி வரணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுவும் வதங்கிடுத்து. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அந்த நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த காயில் டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டிருக்கோமே அதை இது கூட போட்டு எல்லாம் ஒன்றா சேரும்படி வச்சுக்கலாம். நான் காய்க்கு முன்னாடி உப்பு போடலை, அதனால இப்போ இந்த காய்க்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த காயெல்லாம் அந்த மசாலாவோடு நல்லா சேர்கிற மாதிரி நம்ம இலக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெயை விட்டுட்டு இங்கே பாருங்கள் 2 சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கு. இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கினேன். இந்த வெங்காயம் லைட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். அந்த பச்சை வாசனை போய் அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கிறிஸ்பு ஓவராக ஆக வேண்டாம். சில சாதத்துக்கெல்லாம் நம்ம மேலே போடுற மாதிரி, ஆனால் லேசு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ வதங்கிகிட்டே இருக்குது. வதங்கட்டும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா வதங்கி எடுக்க.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்போ வந்து போட்டுட்ட காய்க்கு போட்டுட்ட உப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு இதுவும் கூட 2 உப்பை போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து முதல்ல அதில் உப்பு போட்டதுனால இதுக்கு உப்பு போடலை. அப்புறம் உப்பு ஜாஸ்தியாக போயிட போகிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துடுது இல்லையா, இது போகிற நம்மளுக்கு. இதில் வந்து இதையும் எடுத்து நம்ம மேலேட போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இது பாருங்க, இந்த நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுட்டோம் இல்லையா, அந்த கேப்சிகத்தையும் போட்டுடலாம், இதையும் போட்டுடலாம். இதுக்கு வந்து கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் போட்டுட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இந்த சுற்றி வர இருக்கிறது வந்து இந்த கேப்சிகம், அதுக்கப்புறமா அந்த நம்ம வறுத்த ஆனியன் போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு எங்கிட்ட கொஞ்சமாக க்ரீம் இருந்தது, அந்த க்ரீமையும் நான் போட்டுட்டேன். ஆனால் இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வழக்குது சர்வ் பண்ணும்போது ஒன்றா சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பாருங்கோ. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.